வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் ஒரு 10 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து 10 கேள்வி போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்புலேருந்து இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற புவியியல் டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின், ஓகேங்களா? இந்தியாவில் நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தா கொல்கத்தா, ஓகேங்களா? அடுத்தது, இரும்பு சாரா தொழில்நுட்பம் மேம்பாட்டு மையம் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், ஓகேங்களா? உலகில் மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா 5வது இடம், ஓகேங்களா? அடுத்தது, பாக்சைட் என்பது டேஸின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பண்டைய காலத்தில் மைக்கா எந்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது? எந்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில், ஓகேங்களா? நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1981 தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா? சுண்ணாம்புக்கல் எந்த பாறைகளில் காணப்படுகிறது? பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இதில் இருக்குது. இது ரெண்டும் கலந்த இதுலேயும் இருக்கும், ஓகேங்களா? பாறைகள்லேயும் இருக்கும். சர்மா பள்ளத்தாக்கு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர், ஓகேங்களா? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவியிருக்காங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.